நீ சொல்லு. தயிர் சாதம் செய்வது எப்படி? சொல்லுமா, பேசு. பேசுன வீடியோ நல்லா நல்லா இருக்கு. கேக்கு. ஆடியோ ஆடியோ பேசு பேசு. தயிர் சாதம். கடாயில் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் தாளித்து சாதத்தில் தயிரை ஊற்றி கடாயில் தட்டி உப்பையும் போட்டு நன்றாக கிளறி இறக்கி வைத்தால் தயிர் சாதம் ரெடி. அதுக்கப்புறம் கடலை பருப்பு 100 கிராம் எடுத்து போட்டிருக்கோம். தண்ணியை நல்லா வடிகட்டி போட்டுக்கணும். அடுத்து துவரம்பருப்பு 50 எடுத்துருக்கோம். அதையும் தண்ணியை வடிகட்டி போட்டுக்கணும். கடலைப்பருப்பு போட்டாச்சா, நல்லா பரபரன்னு வடைக்கு போடுற மாதிரி பிரிச்சு. இப்போ துவரம்பருப்பு போட்டாச்சு, அதையும் நல்லா வடிகட்டி போட்டுடணும். போட்டு இப்போ நம்ம சோம்பும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். சோம்பும் போட்டு நல்லா பிரிச்சுக்க போகிறோம். பிரிச்சுட்டு நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வருதாங்கிறத பார்த்துக்கணும். அரைக்க போகிறோம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிடணும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். சொல்லு. ஒற்றை பதத்தில் இருக்கு. ஆனால் ஒரு சுத்த வரும். இல்லை, பருப்பு முழுசாக கிடக்கு. உருட்டுற பதத்துக்கு வருதான்னு நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம். லைட்டாக வருதுன்னு கொஞ்சம் அரைச்சிட்டா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போடணும். நல்லா காஞ்சிட்டு கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும். அதாவது ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டாச்சு. வெந்தயம் வந்து 4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். நல்லா ரெண்டு கொஞ்சம் வதங்கனோடனே சிம்மில் வச்சுட்டு கடலை எண்ணெயும் தாளிச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுல, 1 நேரம் வதங்கிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் அதுக்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஆமாம், அது போட்டு பூண்டையும் வதக்கணும் கூட வைக்காது. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா கருவேப்பிலை கொஞ்சம் இதானே நல்ல இதாகுது. சரியானே மிளகாத்தூளை போட்டுக்கணும். நான் ஒரே ஒரு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் நல்லா வதங்கிட்டு வெங்காயமும் நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். பல் பூண்டு அப்படியே போட்டு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வெங்காயம் அதே அப்படி தான் கட் பண்ணி நல்லா வதக்கணும். இது எண்ணெயிலே பொரியிற மாதிரி வராங்க. இந்த கண்டனம் ஈஸியாக இருக்குது. எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு வதக்கும் போதே எப்படி சீரகம் பூண்டு ஸ்மெல் அப்படி வரும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வறுக்கப்படும். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான ரெண்டு மிளகாத்தூள் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். நான் ஒன்றே எடுத்துக்கேன்.
இன்னும் காரத்துக்கு தந்தாப்புல. காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம். வாசனை வருதா ஃப்ரெண்ட்ஸ்? வாசனை வரும். சிம்லேயே வச்சு வறுத்துங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு நிமிஷம் அவசரப்படாது. நம்ம நல்லா அரைச்சாச்சா, நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வருதான்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போனால் தேவையான அளவுக்கு வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் மிளகாய் பொடி வெங்காயம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.